விஜய கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஜவ்வரிசியை மட்டும் வச்சு ரொம்ப டேஸ்டான ஒரு பாயசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். வாங்க, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் ஜவ்வரிசி எடுத்து 2 மணிக்கூருக்கு முன்னாடியே நல்லா நனைய வச்சு வச்சுருக்கேன். ஜவ்வரிசியில் கண்ணாடி கணங்காயும் இருக்கும் ஒரு ஜவ்வரிசி. இது மாவு ஜவ்வரிசி. இதை நான் ஒரு 2 மணிக்கூருக்கு முன்னாடி நனைய போட்டு இப்படி வச்சுருக்கேன். இதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு கிண்ணம் நிறையா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூனு நெய் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் ஜவ்வரிசிக்கு நான் 400 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சீனி வேணுன்னா சீனி போட்டுக்கலாம். ஒரு சின்ன கிண்ணம் நிறையா அண்டிப்பருப்பு எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கிண்ணம் நிறையா உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இதில் நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை போட்டுடலாம். இதை நான் 2 மணிக்கூர் ஊற வச்சுருந்தேன். அதே தண்ணியோட போடுறேன், ஏன்னா கழுவிக்கிட்டு தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை அப்படியே போட்டுடலாம். ஜவ்வரிசியை போட்டதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். நம்ம ஊற வச்சு போட்டிருக்கனால சீக்கிரம் வெந்துடும். நல்லா கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுமே இந்த அளவுக்கு கண்ணாடி கணங்காக நல்லா வெந்துடுச்சு. இது நீங்கள் ஊற வச்சதுனால சீக்கிரம் வந்துட்டு, அப்படி நீங்கள் ஊற வைக்க முடியலைன்னா குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிடுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தா பாலை சூடாக்கி இதில் ஊற்றிடலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா காய்ச்சிட்டு ஊற்றுறேன். சூடு இல்லாமல் ஊற்றக்கூடாது, சூடாக ஊற்றிக்கிடுங்க. பாலை நம்ம நல்லா காய்ச்சி ஊற்றிருக்கோம், அதனால் சீக்கிரம் கொதிச்சிடும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம சர்க்கரையை போட்டுடலாம். இந்த பாயசம் சீக்கிரமாக நம்ம வச்சிடலாம். இந்த ஜவ்வரிசி கூட நம்ம பாசி பருப்பு எதுவுமே போடலை, வெறும் ஜவ்வரிசி வச்சு தான் பண்ணுறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீண்டு ஒரு கொதி வரட்டு வந்ததும் நம்ம சர்க்கரையை போட்டுடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பித்தாச்சு, நம்ம சர்க்கரையை போட்டுடலாம். இனி நான் இந்த அளவுக்கு சர்க்கரையை நல்லா உடச்சி வச்சுருக்கேன். இதை போட்டுறேன். சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக சீனி கூட போட்டு பண்ணலாம், ஆனால் சர்க்கரை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இனிப்பு நிறையா சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கூட போட்டுவிடுங்க சர்க்கரை. இது கரெக்டான அளவுக்கு இருக்கும். நம்ம போட்டிருக்க சர்க்கரை துண்டெல்லாம் கொஞ்சம் கரையட்டும். நம்ம இது ஜவ்வரிசிங்கிறதுனால நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். இப்போ இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நம்ம எல்லாம் போட்டோம், சர்க்கரைலாம் கரைஞ்சிட்டு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நம்ம தேங்காய் பாலை ஊற்றிடலாம். நீங்கள் இது தேங்காய் பால் ஊற்றாமல் அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ஆனால் அந்த தேங்காய் பால் ஊற்றச்சில் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் பாதி தேங்காய் திருவி பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். நம்ம இனி இது இறக்கிடலாம். இனி நெய்யில் தாளிச்சதை போடலாம். நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. இதில் எடுத்து வச்சுருக்க 3 ஸ்பூன் நெய்யை விட்டுடலாம். பாயசத்துக்கு எப்போவுமே நெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க அண்டிப்பருப்பை போட்டுடலாம். அது லைட்டாக கலர் மாறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க உலர்ந்த திராட்சையை போட்டுடலாம். இந்த உலர்ந்த திராட்சை எல்லாமே நல்லா ஊதியாச்சு. நம்ம இனி இதை இப்போ பாயசத்தில் ஊற்றிடலாம். நம்ம தாளித்ததை இதில் ஊற்றிடலாம். அளவுகள் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதனால் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை, கரெக்டான அளவில் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜய கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம்.